Hello, welcome back to my channel. This is your Vijay Rajkumar. இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா தி எக்ஸ்ட்ராக்ஷன். வெறும் எக்ஸ்ட்ராக்ஷன் அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இதுல யார் நடிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா அவர் ஒன் அண்ட் ஒன்லி ஃபேவரட் கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் அப்படின்றது தான் நடிச்சிருக்காரு. கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் அப்படின்ற யாரு அப்படின்றது நம்ம 2K பிள்ளைங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்ல கடைசியில தானோஸை கொலை பண்ற மாதிரி வருவார் பாத்தீங்களா, பிரிங் மீ தானோஸ் அப்படின்ட்டு ஒரு தார் இடத்துல வருவார் பாத்தீங்களா, அவர் தான் கிறிஸ் ஹெம்ஸ்வர்த். அவர் நடிச்சிற ஒரு பாலிவுட் கம் ஹாலிவுட் கம் எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி வந்த படம் தான் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன். இந்த படத்தோட ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னன்னா காலங்காத்தால தூக்கத்திலிருந்து எந்திரிச்சோன்னே ஜம்முன்னு அப்படியே போய் நியூஸ் சேனல் போய் பார்த்தா ஒரு சுப்ரபாத்தமே இல்லை சுபவார்த்தையோ வரும்னு பார்த்தா மனசு துன்புறுத்துற மாதிரி ஒரு பிரச்சனை. அப்படி அந்த பிரச்சனை என்னடான்னு பார்த்தா சூப்பராக டெல்லியில் லவ் பண்ணுறது ஒரு காதல் ஜோடிக்கு கொரோனா வந்திருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ இவங்களுக்கு போய் கொரோனா வந்துச்சு, ஒரு காதல் ஜோடி கொரோனாவால் பிரிதுனா மனசு கஷ்டமாக தானே இருக்குது. ஸோ அந்த பிரிவை இன்னும் என்ன சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் கண்டெயின் பண்ணி அந்த அவங்களுக்கு வந்த கொரோனாவை இன்னும் யாருக்கும் பரவாமல் பார்த்துக்க போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கு. அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணதில் ஒரு பையன் ஒரு பொண்ணு தானே ஒரு லவ்வர்ஸ்னா அந்த பொண்ணுக்கு 4 லவ்வரான், அந்த பொண்ணு இன்னும் 4 பையனை லவ் பண்ணுறா, அந்த 4 பசங்களில் ஒரு பையன் இந்த 2 பொண்ணுங்களை லவ் பண்ணுறான், அந்த 2 பொண்ணுல ஒரு பொண்ணு இன்னொரு பாய் பெஸ்டி வச்சிருக்கான், அந்த பாய் பெஸ்டிக்கு 48 பொண்ணுங்க கான்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ இப்படி அப்படின்னு போய் எங்கேருந்து எவனுக்கு கொரோனா பரவி இருக்கும், இந்த பையனுக்கு எந்த பொண்ணுக்கு வந்துச்சா பொண்ணுலேருந்து பையனுக்கு போச்சா அப்படின்ற ஒரே குழப்பத்தோட போலீஸே ஹேண்டில் பண்ண முடியாமல் இந்த கேஸை சிபிஐ ஃபார்வர்ட் பண்ணதா நியூஸ்ல சொல்றாங்க. நான் சொல்லல. என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா, யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலடா, இதெல்லாம் எப்படா முடியும்? ஸோ இப்பேற்பட்ட குழப்பத்தெல்லாம் பார்க்கும்போது தலைவலிக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தலைவலிக்கிறப்போ ஒரு படம் பார்க்கணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி எப்பேற்பட்ட கன்ஃபியூஷன்ஸும் இல்லாமல் க்ளீனான ஒன்லைன் ஸ்டோரியை வச்சுக்கிட்டு நல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸோட என்டர்டெயின் பண்ணுற மாதிரி வந்திருக்கிற படம் தான் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக அப்படியே வெறித்தனமாக இருக்குங்க. இந்த கதை எனக்கு கதைக்கு இதெல்லாம் பிடிக்காதுடா, இறங்கணுமா எடுத்தோடனே வேலை தான் செய்யணும், இறங்கணுமா செஞ்சோமான்னு இருக்கணும், அந்த மாதிரி கதையை எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு செம ட்ரீட்டுன்னே சொல்லலாம். கதைன்னு சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் அன்லிமிட்டெட் ஃபன் பேக்ட், ஃபுல்லாக ஆக்ஷன் தான். ஃபன் பேக்ட்டு அப்படியே ஜானி விக் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒருத்தன் உடம்பு ஃபுல்லாக ஷீல்டாக போட்டிருப்பான், எந்த சந்து பொந்தில் பிஸ்டலை வச்சு சுட்டாலும் செத்துருவான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி குறி பார்த்து சுடுற அளவுக்கு வேறு லெவலில் இருக்கும் படம். சொல்ல போனோம்னா சிம்பிளாக ஸ்டார்ட் சொல்லணும்னா படத்தில் ஃபுல்லாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான், எந்த ஒரு குழப்பமே இருக்காது. ஒரு பையனை ரெஸ்கியூ பண்ணிட்டு கூட்டின்னு வரும், அதான் எக்ஸ்ட்ராக்ஷன், அந்த டைட்டிலே இருக்குது. எக்ஸ்ட்ராக்ஷன் இன்னொரு மீனிங் கூட இருக்குது, எக்ஸ்ட்ரா ஆக்ஷன், அதனால தான் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ படத்தில் சொல்ல போனோம்னா இதுதான் டோட்டலாக இந்த கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் வந்து ஃபுல்லாக ஃபைட் சீன் தான் வச்சு செய்யலாம். கதைன்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, சினிமாட்டோகிராஃபி வேறு லெவலில், அந்த மாதிரி டெக்னிக்கலாக இறங்க போகிறது இல்லை. நான் பப்ஜி லவர்ஸ்க்குலாம் இது வேறு லெவல் படம். சீரியஸாக சொல்ல போனால் லெவல் 3 பேகு, லெவல் 2 கன்னு, லெவல் 1 ஹெல்மெட்லாம் இல்லை, ஹெல்மெட்டே இல்லாமல் தலைவர் வேறு லெவலில் சண்டை போடுறாரு. இப்போ பப்ஜியில் அப்டேட் ஆனால் கேனான் பால்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, டொப்புன்னு சொல்கிற மாதிரி அந்த பால்ஸாக இருக்கட்டும், M164 கன்னு பேர்லாம் தெரியல, ஃபுல்லாக லிட்டலாக ஒரு பப்ஜி பார்த்த மாதிரி இருக்குது. கிரெனேட் வருது, ஸ்மோக் கிரெனேட் வருது, ஃப்ளாஷ் கிரெனேட் வருது, எல்லா கிரெனேடும் வருது. ஆனால் படத்தில் என்டர்டெய்னிங்காகவும் சிலது இருக்குது. தம்மாத்தூண்டு பையன் வருவான், தம்மாத்தூண்டு பிஸ்டல் ஏதோ ஷார்ட் கன் வச்சுட்டு ஏய் நான் சுட்டா செத்துருவாடா அப்படின்ட்டு கிறிஸ் ஹெம்ஸ்வர்த்தை பாமிப்பான், தம்பி பொழிச்சு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ் ஹெம்ஸ்வர்த்தை அனுப்பிச்சுட்ருவார். அந்த மாதிரி நிறைய காமெடி இருக்காது, ஃபுல்லாக ஆக்ஷன், ஃபுல் செட் ஆக்ஷன் தான். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள் எக்ஸ்ட்ராக்ஷன். திஸ் இஸ் அ லேட்டஸ்ட் ரிவ்யூ. ஏன்னா லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவாங்களே, அதான் லேட்டஸ்ட் ரிவ்யூ. மேலும் இதே மாதிரி படங்கள்லாம் நிறைய வரணும்னா ஸ்டே டியூன்ட் என்ஜாய் மியூசிக். சைனிங் ஆஃப் ஃப்ரம் மிஸ் ராஜ்குமார். நன்றி, வணக்கம். ஒரே கள்ள உறவா இருக்கேடா. நல்ல உறவுல ஏதுடா கிக்கு? அப்ப அந்த லதா பொண்ணு 3 மாசம் கர்ப்பம் இல்லையாடா? டேய் அசோசியேட் சொல்றா.